கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 18ஆம் சங்கீதம், அதில் 28ஆம் வசனம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அப்ப இன்றைய தினம் தாவீது ராஜா சொன்னது போல நமது இருளை தேவன் வெளிச்சமாக்க காத்து கொண்டிருக்கிறார். தேவன் வெளிச்சமாக்க போகிறார்னு சொல்ல, வெளிச்சமாக்குவார். அப்ப இது ஒரு உறுதியாக சொல்லப்பட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி, உறுதியாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். தேவன் நாப்பா என் இருளை வெளிச்சமாக்குவார் அப்படின்னு நம்ம அப்படி சொல்லுகிறோமா? நம்ம அப்படி தேவனை நோக்கி கேட்கிறோமா? தேவன் அதை நம்ம வாயினால் அறிக்கை செய்வதற்காக தேவன் அவருடன் காத்து கொண்டிருக்கிறார். இருளில் நடமாடும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி எசாயாவில் பார்க்குறோம். நம்ம அதே ஒளி, அதே பேரொளி நம்மளை ஆட்கொள்வதற்கு தயாராக உள்ளது. இருளிலிருந்து, உலகத்தின் இருளிலிருந்து நம்மளை தேவ வெளிச்சத்திற்குள் கொண்டு செல்வதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அதான் தாவீது ராஜா அழகா சொல்றாரு, என் இருளை வெளிச்சமாக்கினீர். தாவீது ராஜா போல விழுந்தவர் கிடையாது, எழுந்து பெரிய இடத்துக்கு போனவர் கிடையாது. அதனால அவர் வாழ்க்கையில இரண்டையும் அனுபவிச்சனால, அவர் தேவ கிருபையை பரிபூர்ணமாக உணர்ந்தனால அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இதை பாருங்க, இதுல தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அப்ப நம்ம விளக்கு அணைந்திருக்கிறதா? விளக்குன்னா அதுல என்ன குறிப்பிடப்படுகிறது? தேவனை பற்றிய அறிவு, தேவனை புரிதல் இல்லாதனால தான் இருளில் இருக்கிறோம். ஆனால் தான் அந்த விளக்குன்னு சொல்லப்படுகிறது. என் விளக்கு அப்படின்னா இதை நம்ம இன்னொரு பதத்தில் எப்படி எடுத்துக்கலாம்னா, இயேசுவானா இயேசு கிறிஸ்து, வெளிச்சமா இயேசு கிறிஸ்து தான் விளக்கானவர். அவர் தான் நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது, அவர் நம்ம இருதயத்திலே வாசம் பொழுது, நம்ம உணர்ந்து அவர் நன்றி சொல்லும் பொழுது, நம்ம இருளான உலகத்தின் காரியங்களிலிருந்து விடுபட்டு வெளிச்சமாகிய தேவனுடைய காரியங்களில், பிதாவின் காரியங்களில், ஆவியான ஒரு சித்தத்தை புரிந்து கொண்டு நம்ம அதிலே நடப்பதற்கு நம்மளால முடியும். ஒருவேளை நம்ம இந்த ஆவியானவர் மூலமாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாதனால்தான் நம்ம உழுந்து எழுந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம இருளில் வாழ்வது, இருளிலே இருப்பது தேவனுக்கு கொஞ்சமும் விருப்பம் கிடையாது. ஆனால் தான் எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது என்று தேவன் இன்றைய தினம் சொல்லி கொண்டிருக்கிறார். எதுக்காகனா, நம்ம தேவ வெளிச்சத்தில் நடப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்ட ஜனம். நம்ம தேவ வெளிச்சத்தில் இருப்பதற்காக நம்ம மோசையை பார்க்குறோம். நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கோம். புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும். புதிய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை அப்படி கிடையாது. பழைய உடன்படிக்கை ஒரு தண்டிக்கும் ஒரு காரியங்கள், அதில் தண்டனைக்குரிய காரியங்கள். இது செஞ்சோம்னா தான், இது செஞ்சோம்னா தான், இது இப்படி இருந்தால் தான் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுகள் உள்ளது. இதில் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆனால் கட்டுப்பாடுகள் இல்லைன்னு நினைக்கிறோமா? கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனால் அது கிருபையாகவே அந்த கட்டுப்பாடு நடந்துடும். அப்போ பழைய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்த மோசேவானவர் உடன்படிக்கை பெட்டி இருந்தார். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிட்டு வரும்போது அவர் முகம் பிரகாசித்தது, சூரியனை போல பிரகாசித்ததா. அதை யாராலையும் பார்க்க முடியல. ஆனால் அவர் தன் தலையை முக்காடு எடுத்துக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் தேவ மகிமை எப்படி இருக்குன்னா, எழும்பி அந்த பிரகாசம் எல்லாரும் பார்க்கக்கூடிய பிரகாசமாக இருக்கும். எல்லாரையும் தன்னண்டை கொண்டு சேர்க்கும் பிரகாசமாக இருக்கும். ஆனால் தான் அழகா சொல்றாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இருளான வாழ்க்கையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம பிணைந்திருக்கிறோம். அதை விட்டு தேவ வெளிச்சத்திலே நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். ஒளியாகிய கிறிஸ்து, வெளிச்சமாகிய கிறிஸ்து, அவருடைய வெளிச்சத்திலே, அவர் காட்டும் ஒளியிலே நாம் நடப்பதற்காக அவர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே, நாங்கள் உலக இருளிலே சிக்குண்டு கிடக்கும் எங்களை தேவ வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொன்ன கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நிறுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த வெளிச்சத்திலே, கிறிஸ்துவாகிய உமது வெளிச்சத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாமே, ஒளியாகிய கிறிஸ்துவாகிய உண்மை அவர்கள் தரித்து கொண்டு வெளிச்சத்திலே நடக்கும் பிள்ளைகளாக, தேவ ஒளியில் நடக்கும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.